அம்மா, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக வெரைட்டியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு தரீங்களா? நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு வெஜிடேரியன் ரெசிபி தான் இன்றைக்கி செய்யலான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, அதே நம்ம பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்கள் வீட்டோட வெரைட்டி ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி சோயா வச்சு ஒரு வெஜ் கீமா தோசை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு 100 கிராம் சோயாவை நார்மல் வாட்டரில் ஒரு மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். இப்போ ஊறிடுச்சு. அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் தனியாக பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும், தண்ணி ரொம்ப இருக்கக்கூடாது. இப்போ இது செய்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் 2 தக்காளியை தனித்தனியாக அரைச்சி எடுத்துருக்கேங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லித்தூள், 1 டீஸ்பூன் நார்மல் சில்லித்தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை மல்லித்தலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இது செய்ய நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சு சூடாக்கி 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கிற சோம்பு சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பெரிய வெங்காயமும் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற மசாலா ஒவ்வொன்றா அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியும் அதில் சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாங்க. தக்காளி சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை குக் பண்ணிக்க போகிறோம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது எடுத்து வச்சுருக்கிற சோயாவையும் அதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. சோயா மசாலா எல்லாம் நல்லா ஒன்று சேர நல்லா கலந்து விடுங்க. இப்போது இந்த சோயா குக் ஆகிறதுக்காக நம்ம திரும்பவும் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ இதையெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து திக்காகிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அதை வதக்கிக்க போகிறோம். கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்து 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இப்போது மல்லி இலையும் தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கீமா தோசைக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடுத்து நம்ம தோசை ஊற்றிக்க போகிறோம். தோசை ஊற்றுறதுக்கு கல் எடுத்தாலே எங்கள் வீட்டு செல்லக்குட்டி அப்பு தோசை கேட்டு ரெடி ஆகிடுவான். அவனுக்கு நம்ம சாப்பிட்ற மாதிரி தோசை ஊற்றுனா பிடிக்காதுங்க. அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நாங்கள் தோசை போட்டு கொடுப்போம். இந்த மாதிரி போட்டு கொடுக்கும்போது அவன் ரொம்ப ஆர்வமாக சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுவான். பாருங்கள், அவன் தோசை சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஆர்வமாகவும் பொறுமையாகவும் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான்னு பார்த்தீங்களா? அவனுக்கு தோசை ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு அவனுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், எவ்வளோ ஆர்வமாக அவன் ரொம்ப குஷியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். பெட்ஸுக்கு நம்மளை மாதிரியே இந்த சம்மர் டைமில் ரொம்ப தண்ணி தாகமும் பாடி டீஹைட்ரேஷனும் ஆகுங்க. அதனால் அவங்களுக்கு வேணுங்கிற தண்ணியை எப்போவுமே நீங்கள் எடுத்து தனியாக வச்சுருங்க. அப்போ தான் அவங்க வேணுங்கும்போது அதை குடிச்சுக்குவாங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. அதுக்கு கொஞ்சமாக மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஏற்கனவே நான் ஒரு முட்டையை உப்பு சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சமாக அந்த தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே தான் நம்ம கீமாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி முட்டையோடு சேர்க்கும்போது தான் அந்த கீமா தோசையிலேருந்து பிரிஞ்சு வராமல் நல்லா பைண்ட் ஆகிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போது மேலே கொஞ்சம் நம்ம ஆயில் ஊற்றிக்க போகிறோம். இதை நல்லா பொறுமையாக வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ மூடி வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கிட்டோம். 2 பக்கமும் நல்லா குக் ஆகிற அளவுக்கு பொறுமையாக குக் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள் சூப்பரான கறி தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே முட்டை சேர்க்காம நல்லா தின்னான தோசையாக நம்ம போட்டுக்க போகிறோம். அதுக்கு அது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கீமாவை இந்த தோசை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். இந்த தோசையில் நீங்கள் நெய் ஊற்றி கூட இதை செஞ்சுக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 விதமாகவும் நீங்கள் தோசை செஞ்சுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் சூப்பரான மட்டன் டேஸ்ட்டில் கீமா சோயா தோசை ரெடி ஆயிடுச்சு. ஆமாம்மா, நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு மட்டன் டேஸ்ட்டில் இந்த வெஜ் கீமா தோசை இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்!